மஜாவா விலாகு போடுறதுல இன்னைக்கு நாள் 3. நம்ம கண்ணுக்கும் பசுக்கும் சீட் டேவான். வாடா மச்சான் எதனா போய் சாப்பிடலான்னு கூப்பிட்டானுங்க. சரி ஓகே வரேன் இருப்பான்னா கௌதம் பையன் அதுக்குள்ள இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளை கும்பிட்டு தான் வருவேன்றான். சரி இரு நானும் கோயிலுக்கு வரேன்ட்டு டிப் டப்பா கிளம்பி ஃபோரம்ஸை சும்மா ஃபிளெக்ஸ் பண்ணா நிரம்பிக்கிறமெல்லாம் பிச்சுக்கின்னு வருது. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வரதுக்குள்ள புளிசாதம் வேற காலி ஆயிடுச்சுட்டாங்க. அப்படியே கோயில இருந்து பிரபாகரை கூப்பிட்டு காடியை பெட்டின்னு நம்ம அண்ணங்கடி வந்துட்டோம். அவ்வளவுதான். பசங்க வேற சும்மா ரொம்ப நாளா டயட்ல இருக்கிறானுங்க. அச்சு பிரின்னு மேறானுங்க. இப்ப என்னடா நான் பிரபாகருக்கும் கௌதமுக்கும் ஒரு போட்டி, யாரு ஆஃப் பாயில உடைக்காம ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்கன்ட்டு. இதுல என்ன காமெடினா நம்ம பசு வேற சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆஃப் பாயில ஒஸ்டான். நம்ம கண்ணு சும்மா கில்பர்ட் மாதிரி ஏத்து வாயில போட்டான். அத வாயில போட்டு பிரபாகருக்கு ஒரு டைலாக சொன்னா, அந்த டைலாக கேளுங்க. எப்படி பிடிக்கணும்னு தெரியுமாடா? 5 விரல புடிச்சா நழுவுதான்டா செய்யும். 3 விரல புடிச்சு கட்ட விரல அடிச்சு சுண்டு விரல ஆட்டி லூசா விடணும். அப்பதான் அவசரத்துல கை நழுவி போகும்போது இழுத்து பிடிக்க வசதியா இருக்கும். எங்க ஆளுங்க சாப்பிடுற சாப்பாடுல தள்ளுவண்டி காட்டுல 3 பேருக்கு 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனா டேஸ்ட் அச்சா பகவத்தா இருந்தது. அப்படியே நான் மன்னனுக்கு ஒரு பாய சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வேற சாப்பிடலான்னு நானுங்க. சரின்னு ஆளுக்கு 2 ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கௌதம வீடியோ எடுக்கும் போது எங்க ஆளு 100 ரூபாய் நடி சொன்னா 1000 ரூபாய் நடிக்கிறான். பக்கத்துல வேற ஒரு அண்ணன் யாரா இவனுங்க ஏடா கூடமான சேஷ்டை கொடுக்குறான்னு பாத்துனுக்கிறாரு. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி இந்த பிரபாகர் பையன் வேற வயிறு ஃபுல் ஆகுதுன்னு கோக்கு குடிக்கலான்னு சொன்னான். குச்சினே இந்த கேப்ல வாங்குறானே, சரி அவன் குடிக்க போறான்னு பார்த்தா என் வாயில கவுத்து விட்டான். அதனாடானா மூக்கலைக்கெல்லாம் ஏறி கிற்கலாயிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி சிக்கன் ரைஸ் வேணாடான்னா அவனுக்கு ரைஸா வாங்கிக்கின்னு இன்னைக்கு நாளை முடிச்சிட்டேன். அத்தை ஒரு மஜாவான விலாகுல சந்திக்கலாம். பாய்.